ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 85வது அத்தியாயம் பார்க்குறோம். ரொம்பவுமே அருமையான ஒரு அத்தியாயம் இது. எப்படி நம்ம ஸ்ரீநாராயணத்தில் ஒரு தசகமும் அனுபவித்தோமோ அதை போலவே ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த 18,000 ஸ்லோகங்களும் முத்தான ஸ்லோகங்கள், ஒன்றை விட்டு ஒன்று சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். அதில் ஏன் இவ்வளோ ஒரு தனித்துவம் இந்த 85க்கு? 84 என்ன நல்ல அத்தியாயம் இல்லையா? ரொம்ப அருமையான அத்தியாயம். அப்போ ஒன்றொன்றும் ஒரு விதத்தில் சிறப்பாக இருக்குது. இது எந்த விதத்தில் சிறப்புன்னா, சாக்ஷாத் தன் பெற்ற பிள்ளை முன்பு நின்று கொண்டு, சாக்ஷாத் பரபிரம்மம்தான் தன் பெற்ற பிள்ளையாக இங்கு நின்று கொண்டிருக்கின்றதே என்று அந்த பரபிரம்மத்தை அனுபவிக்கின்ற வசுதேவரை பார்க்கலாம் இந்த 85வது அத்தியாயம். இது இன்னும் ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அத்தியாயம், தட் இஸ் இந்த சாப்டர் முடியறச்சே சூத்திர சொல்வார் பாருங்க, ய இதம் அனுஷ்ருணோதி ஸ்ராவயேத் வா முராரேஹே சரிதம் அமிர்த கீர்த்தேர் வர்ணிதம் வியாசபுத்ரைஹி ஜகத கபிதலம் தத் பக்த சத்கர்ண பூர்ணம் பகவதி கிருதசித்தோ யாதி தட்சேமதாம. இந்த சௌனகாதி முனிவர்களை விழித்து சொல்கிறார், சுகாச்சாரியர்னால இவ்வளவு அழகாக வர்ணனை பண்ண இந்த ஸ்ரீகிருஷ்ணன் முராரியினுடைய சரிதம் இருக்கே, சரித அமிர்தம் இருக்கே, அந்த கீர்த்தனம் இருக்கே, அந்த வர்ணனை இருக்கே, இந்த அமிர்தமான இந்த சரிதம் என்ன பண்ணும், நம்மளுடைய பாபத்தையும் தாபத்தையும் போக்கிவிடும், மக்களுடைய பாபத்தையும் தாபத்தையும் போக்கிவிடும். அவர்களுடைய அந்த அமிர்தம் இந்த செவியில் விழுறது பாருங்க. அது எப்படின்னா, அந்த சரீரத்தை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோமோ இல்லையா, நம்ம அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரிதத்தை தொடர்ந்து கேட்பதினாலும் கேட்கும்படி செய்வதினாலும் பகவானிடத்திலே, பகவதி கிருதசித்தோ, சித்தமானது, நம்முடைய சித்தமானது பகவானிடத்திலே ஒன்றி யமபயம் நீங்கி அவருடைய தாமத்தை அடைந்து விடுவார்கள் என்று சூதபுராணிகர் சௌனகாதி முனிவர்களிடத்தில் சொல்லி முடிப்பார் 59வது ஸ்லோகத்தில். அந்த அவ்வளோ ஒரு அருமையான சரிதங்களை கேட்டுருக்கோம். அந்த கேட்டதுக்கு ஒரு பலனையும் சொல்கிறார். இது சும்மா இல்லைப்பா, இதை கேட்டால் என்ன நடக்கும் தெரியுமா என்று. நம்மளுடைய இந்த ஜீவன் ஒன்று இப்படி சுற்றிகிட்டே இருக்கே, பிறப்பு இறப்பு, புனரபிமரணம் புனரபிஜனனம்னு இந்த பிறப்பிறப்பு தலைகளிலிருந்து நாம் வெளிவந்து விடுவோம் என்பது துல்லியமாக தெரிகின்றது இல்லையா? இப்போ 85வது அத்தியாயத்தில் ஸ்ரீபாதராயணி ருவாச்ச, ஸ்ரீபாதராயணி ருவாச்சன்னு இங்கே சுகர் சொல்கிறார். சுகர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி எல்லாம் உபதேசமெல்லாம் சொல்லிட்டு போயிட்டா குருஷேத்திரத்தில் வசுதேவருக்கு. அப்போ பக்கத்தில் நின்றுருக்கா யார்? பலராம ஸ்ரீகிருஷ்ணன் நின்றுருக்கார். பிரீத்தியா சங்கர்ஷன் ஆச்சுதோ, ரொம்ப சந்தோஷத்தோட அவர்களை ஸ்துதி செய்துகின்றார் வசுதேவர். அதுதான் முனீனாம் சவச்சஹ ஸ்ருத்வா புத்திரையோர் தாம சூச்சகம் தத்வீரேர் ஜாத விஸ்ரம்பக பரிபாஷ்யாப்யபாஷத. இந்த பெருமையெல்லாம் தெரிஞ்செடுத்து சாக்ஷாத் பகவான் இங்கே நின்றுருக்காருங்கிறதெல்லாம் கேட்டுட்டு வசுதேவர் ரொம்பவும் பிரீத்தியோட சொல்லின்னு இருக்கார். என்ன கூப்பிட்டார் தெரியுமா? கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் சங்கர்ஷன சனாதன ஜானே வாமஸ்ய யத் பிரதான புருஷோ பரோ ஜானே வாமஸ்ய யத் சாக்ஷாத் பிரதான புருஷோ. எல்லாவற்றுக்கும் காரணமான ஆதிபுருஷன், எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பிரகிருதிக்கும் காரணமான ஆதிபுருஷர்கள் நீவீர் என்று அறிகின்றேன். யாரு நீவீர்? மகாயோகின்னு, யோகிகளுக்கு யோகி அல்லவா கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா மகாயோகின்னு சங்கர்ஷனன் யாரு? ஸ்ரீ பலராமர். சனாதன. அதனால்தான் இன்றைக்கும் நரநாராயணனா பத்ரிகாசிரமத்தில் இருக்கின்றவரை என்ன சொல்லுவோம்? சனாதனர்னு சொல்லுவோம். இன்று நேற்று அல்ல, தொன்று தொட்டு இனம் புரியாமல் எந்த தேதின்னு குறிப்பிடப்பட முடியாமல் தொன்மை வாய்ந்த ஆதி புருஷன் அல்லவா அவர் இல்லையா? அவர் சொல்கிறார்,
இந்த உலகம் இருக்கேப்பா, இது எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து வந்தது, எதற்காக வந்தது, யார் கொண்டு வந்தா, எப்பொழுது வந்தது, இந்த பிரகிருதி, இந்த ஜீவன், இந்த புருஷன் எல்லாவற்றுக்கும் மூலம் நீதானே பகவானே. எப்படி கஜேந்திர ஸ்துதியில் ஆதி பிஜாயேன்னு ஒரு வார்த்தையில் போட்டார் இல்லையா கஜேந்திரன், இங்கே பாருங்க, எத்ரேன யதோ யஸ்ய யஸ்மை யத் யத் யதா யதா, எங்கே எப்போ எப்படி எப்படியெல்லாம் நடக்கணும்னு சியாதிதம் பகவான் சாட்சாத் பிரதான புருஷேஸ்வரா. நீவிர்தானே பிரதான புருஷன், புருஷ ஈஸ்வரனாக புருஷனுக்கும் இந்த பிரகிருதி ஜீவன் புருஷன் பார்க்குறோமே எல்லோருக்கும் தலைவனாக இருப்பவர் நீவிரே. ஏதன் நானாவிதம் விஸ்வமா சிருஷ்டம் அதோக்ஷச்ச அதோக்ஷச்ச, இந்த இந்திரியங்கள்லாம் வச்சுட்டு பார்க்க முடியவரா நீவேர், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தானே. எல்லாம் உம்மிடத்திலிருந்து தானே வந்தது. இந்த இந்த உலகத்தை படைத்து இல்லையா, சிருஷ்டி பண்ணி அதை சிரி பண்ணி அதை லயிக்கிறதும் நீ தானே, லயிக்க செய்வதும் நீவீரே. அதே தானே இங்கே சொல்லின்னு இருக்கார் அழகா, ஆத்மனானு விஷயமா விஷயாத்மன்னு பிராணு ஜீவோ பிபர்ஷ்யச்சா. நீவிரே படைக்கின்றீர், பிராணாதீனாம் விஸ்வஸ்ருஜாம் சக்தையோ யாக பரஸ்யதாக. முன்னாடி நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்ரீமத் பாகவதத்தில் எவ்ரி 3 chapters எவ்ரி 4 chapters இத்தனைன்னு கணக்கு இல்லை, அது வந்துட்டே இருக்கும். பாகவத சாரம் என்னவா வந்துட்டுருக்கோம், பகவானை செய்கின்ற ஸ்துதியாக வந்திருக்கும். நமக்கு வாயின்னு ஒன்று கொடுத்துருக்கார். பகவான்னா என்னத்துக்கு, பகவானுடைய குணான கீர்த்தனங்களை பாடுறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் தான் இந்த மனுஷ ஜன்மம் இல்லையா. அப்போ இவர் சொல்கிறார், வசுதேவர் சொல்கிறார், எதுவுமே அதுவாக இயங்கிறது இல்லையே, எல்லாவற்றையும் இயக்குபவன் நீதானே. அச்சேதன சேதன வஸ்துவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஈசனாக இருப்பவர் நீதானே. உன்னை ஆதாரமாக கொண்டு தானே எல்லாமே நடந்துட்டுருக்கு பகவானே. பிராணாதீனாம் விஸ்வஸ்ருஜாம் சக்தையோ யாஹா பரஸ்யதாக பாரதந்திரியாத் வைசாதிருஷ்யாத் தயோச்சேஷ்ட இவ சேஷ்டதாம் சொல்லிட்டு, இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேனே எல்லாம் நீ தானே. சந்திரனை பார்த்தா அதில் ஒரு தேஜஸ் இருக்கு, காந்தி தேஜக பிரபா சத்தா சந்திர அக்னி அர்க்க இல்லையா. சந்திரனாகவும் நெருப்பினுடைய அக்னியினுடைய வெப்பமாகும், அர்க்கனுடைய சூரியனுடைய ஒளியாகும். இந்த நட்சத்திரம் இருக்கே அதனுடைய அந்த அந்த ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ்ன்னு தானே சொல்லுவோம், அது அப்படியே ஜொலிச்சொலிச்சுன்னு இருக்கே. எத் ஸ்தைரியம் பூப்ருதாம், பார்த்துட்டுருக்க எல்லாத்துக்கும் ஆதாரம் நீதானே சுவாமி. பூப்ருதாம் பூமேர் விற்பி கந்தோர்தோ பவானு. கந்தம் இல்லையா, பூமிக்கு அதனுடைய இருப்பு, அதனுடைய மனம் எல்லாம் நீதானே. மழை பெஞ்சால் என்ன வரும், முதல்ல இந்த கந்தம் தானே வரும், அந்த ஸ்மெல் இல்லையா, மழை பெய்த உடனே. அது அதனுடைய நேச்சர். அப்போது இது எல்லாம் நீர் தான். யார் நீவீர், நீவர் யார்? தர்ப்பணம் பிராணநமமாம் தேவத்வம் தாஷ தத்ர சக ஓஜக சகோ பலம் சேஷ்டா கதிர்வாயோ ஸ்தவேஸ்வர. ஸ்வயம் பிரகாஷ்னாக இருக்கின்ற இந்த பகவான் தான் எல்லாவற்றுக்கும் அது அதனுடைய தன்மை இல்லையா. நீரானாலும் காற்றானாலும் நம்மளுடைய அந்த கரணங்களானாலும் நம் தேகமானாலும் அதற்கு ஒரு பலமோ அதுக்கு ஒரு ஓஜஸ் எல்லாம் நீவிர்தானே சுவாமி. பார்க்கின்ற திசைகள் எல்லாம் நீவிர்தானே. திசாம் துமவகாஷோ திசா கம் ஸ்போட ஆஸ்ரயா. திசைகளுடைய இடைவெளி ஆகாசம். இந்த பரா பஷ்யந்தி மத்தியமான சொல்லுவோம் இல்லையா, மூல ஒளி சூக்ஷ்ம ஒளி, அதுக்கப்புறம் மத்தியமமான ஓங்காரம். அப்படி பரா பஷ்யந்தி மத்தியமாங்கிற அந்த வைகரிங்கிற அந்த சொல்லும் நீவர் தான். இந்த எழுத்துக்களும் இந்த சொல்லும் எல்லாமே நீவர் தானே. இந்த இந்திரியங்கள் இருக்கே அதனுடைய ஆற்றல் அது பார்க்குறோமே. இந்திரியம் த்விந்திரியானாம் தொம் தேவாச ததனுகிரக. அப்போ ஒரு இந்திரியங்களுக்கும் அதுக்கு ஒரு ஆதி தேவதைகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். அவர்களுக்கு தேவனாக இருப்பவரும் பகவான் தானே.
பூதானாமசி பூதாதி இந்திரியானாம் ச தைஜசக. பூதாம் என்ன? ஐம்பெரும் பூதங்கள் இல்லையா? அது எதுலேருந்து வந்தது? தாமசத்துலேருந்து வந்தது. வைகாரிகோ விகல்பானாம். அந்த விகல்பம் வைகாரிகத்துலேருந்து தான் அது வந்து அந்த மனசெல்லாம் வந்தது. வைகாரிகம்னு அந்த சாத்வீக ஆகாரத்துலேருந்து எல்லாமே உண்டு ஆனது. விகல்பானாம் பிரதானாம் மனு ஷாயினாம். எல்லாத்துக்கும் காரணம் நீவிர் தானே. நஸ்வரேஷ்விய பாவேஷு ததசி துவம நஸ்வரம். நஸ்வரமானது எது? நம்மளுடைய தேகமே நஸ்வரம்தான். ஒரு ஒரு ஆபரணம் இருக்குது, திரவியம். இப்போ திரவிய விகாரேஷோ, இப்போ என்ன திரவியம்? இப்போ கோல்டுன்னு எடுத்துட்டல, ஒரு கோல்டு இருக்குது. அந்த ஒரு நகையாக எதையான ஒரு ரூபத்தில் ஒரு ரிங்கோ ஒரு வளையலோ ஏதாவது இருந்தாலும் அந்த வளையலில் வேணால் அதை உருக்கிட்டு வேணால் சின்ன மாலையாக வேணால் கூட பிரேஸ்லெட்டாக வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தங்கம் அழியறது இல்லை. ஏன்னா அதுதான் மூலம் அங்கே இல்லையா? காரணம் காரியம்னு சொல்லுவோமா இல்லையா? அது சொல்கிறார் அவர். சத்வம் ரஜஸ் தம இதி குணா. இந்த 3 குணங்கள் இருக்கே, அதுக்கு என்னது? அதை வைத்து கொண்டு தானே, யோகமாயை வைத்து கொண்டு தானே இத்தனையும் படைத்தீர்கள். உம்மிடத்திலிருந்து தானே. தஸ்மான்ன சந்தியமி பாவாயர்ஹி துவயி விகல்பிதாக துவம் சாமீஷு விகாரேஷு ஹென்யதா வியாவஹாரிக. தோன்றது, இருக்கிறது, வளருது, மாறுறது, எல்லாம் மாறுபாடுகள் இல்லாமல் இப்போது மூலமாக பகவான் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார். நாம் தான் மாறிக்கொண்டிருக்கின்றோம் இல்லையா? காரணமாக பகவான் தான் இருக்கிறார். சுத்த சாத்விக ரூபிணியாக பகவான் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகம் எப்படி வந்தது? இந்த 3 குணத்தினுடைய பிரவாகத்தினால் தானே வந்தது. குணப்பிரவாக ஏதஸ்மின் அபதாத்வ அகிலாத்மனக சூக்ஷ்மமாக, அதாவது சூக்ஷ்மமாக பகவான் இருக்காருன்னு தெரியாதது யார்? மூடர்களுக்கு தெரியாது. சூக்ஷ்மமாக இருக்கின்ற அந்த மூலப்பொருள் பகவானே. இந்த மனித பிறவி எனக்கு கிடைச்சுடுத்தோ, கிடைக்கிறதுலேயே பெரிய பெரும் மனித பிறவி கிடைச்சிருக்கு. உம்முடைய மாயையினாலே இத்தனை காலம் வாழ்ந்துட்டேனேப்பா. இந்த அந்த பரபிரம்மம் என்கிட்ட இருக்குன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டேனேப்பா. எதிர்ச்சையான் ருதாம் பிராப்பிய சுகல்பாம் இஹ துர்லபாம் ஸ்வார்த்தே பிரமத்தஸ்ய வயோ கதம் துவன் மாயேஸ்வர. ஈஸ்வரா, உன் மாயினால் தானே இல்லையா? நமக்கு பகவானுடைய கிருப்பை இருக்குது, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோன்றது கூட பகவானுடைய கிருப்பை இருந்தால் தான் அதை தெரிஞ்சுக்கவே முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தனை விதத்தில் எவ்வளோ பேர் பெற்றுருக்கின்றோம். அதெல்லாம் கிராட்டிடியூட் இருக்கா நமக்கு? பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம கவுண்ட் பண்ணுறோமா? இல்லை. அந்த பகவானுடைய அனுகிரகம்னு நம்ம சொல்லணும்னாலே பகவானுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா? இங்கே 17ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிற நான் என்னதுன்னு ஒரு நாங்கிறது என்னதுங்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டு, இதெல்லாம் பகவானே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இந்த அட்டாச்மெண்ட், இந்த பற்று, ஸ்னேக பாஷ நிபத்தானி பவான் சர்வமிதம் ஜகத். நீங்கள் இந்த ஸ்னேக பாஷத்தாலே தானே கட்டி வைத்திருக்கின்றீர்கள். யுவாம் நஹ சுதோ, நீங்கள் 2 பேரும் எனக்கு குழந்தைகளே அல்ல. நீவர் யாரு? சாக்ஷாத் பிரதான புருஷேஸ்வரோ. நீவிரே பிரதான புருஷன், பிரகிருதி புருஷம்னு இந்த 24 தத்துவங்கள் நம்ம படித்தோம். கபில உபதேசத்தில் நல்லா விரிவாகவே பார்த்தோம். அதை அங்கே சொல்கிறார் அவர். நீவிர் தானே, இந்த பூபாரம் அழிக்கிறதுக்கு தானே சுவாமி இங்கே வந்திருக்கின்றீர்கள். பூபார சத்ரச்சபன அவதீர்ணோ ததாத்தஹ தத்தே கதோ ஸ்மியரணத் மத்திய பதாரவிந்தமாபன் சம்ஸ்பிருதி பயாபக மகாமார்த்த பந்தோ. யார் நீ? தீனபந்தன் நீ. இந்த பிறப்பு இறப்புங்கிறதெல்லாம் நீக்குவது எது? உம்முடைய அழகான சரணகமலங்கள். அதை நான் சரணாகதி செய்கின்றேன் பிரபோ. ஏதாவதாலம் அலமிந்திரியா லாலசேன மர்த்தியாத் மத்ருக் துவயி பரே யதபத்திய புத்திஹி. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கோ. போகிறோம், நான் நீ குழந்தைன்னு லாலனை பண்ணிட்டு இருந்தேன் நான் இத்தனை நாட்கள்.
என்னுடைய இந்திரியங்களோட இந்த 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 ஒரு நஸ்வரமான ஒரு உடலை வச்சுனுன்ட்டு பரபிரம்மம் என் பக்கத்தில் இருக்கு, இந்த ஆத்மா அதனுடைய சொந்தம், நான் இந்த லாலனை பண்ணிட்டு இப்படியே இந்திரிய சுகத்தை பெற்று கொண்டிருந்தேனே போதுமப்பா. அலம் அலம் ஏதாவது அலம் இந்திரிய லாலசேன போருங்கிறார். சூதி கிரகே நன்னு ஜகாத பவான் அஜோனவ் அஜனல்லவா நீவீர், நான் பிறப்பற்றவன் என்று சூதி கிரகத்தில் சொன்னேளே, பிரசவாரியில் சொன்னேளே, பிறந்த உடனே ஒவ்வொரு யுகத்திலையும் நான் அவதாரம் பண்ணுறேன்னு சொன்னேளே. சம்ஜக்ஞ இத்யனு யுகம் நிஜ தர்ம குப்தை, இந்த யுகங்கள் தோறும் அவதாரம் எடுக்கின்றேன் என்று சொன்னீர்களே. நானாதனூர் கதவன ககனவத்து ஆகாசம் போல பல பல தோற்றங்கள், இதையெல்லாம் எடுத்து அப்பொழுது அப்படியே விட்டு விடுகின்றீர்கள். எங்கும் எங்கும் நிறைந்திருக்கின்ற பரபிரமே உம்மை யார் தெரிந்து கொள். கோ வேத பூம்ன உருகாய விபூதி மாயம், உம்முடைய விபூதி மாயம், உன்னுடைய விபூதி இருக்கே, உன்னுடைய பெருமை இருக்கே, அது சொல்லத்தான் முடியுமா? அது சொல்லதான் முடியும். யாருக்கு தெரிந்து கொள்ள முடியும் உம்முடைய மாயை என்று அழகாக சுதி செய்கின்றார் 20வது ஸ்லோகம் வரைக்கும். அதை பார்த்தோம். இப்போ ஸ்ரீசுகர் சொல்கிறார், இதெல்லாம் கேட்குறார். ஆகர்ணியேதம் பிதுர்வாக்கியம், அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்குறார் பகவான். சாத்வதர்ஷபக பிரத்யாக பிரஸ்ரயா நம்ரஹ பிரஹசன் ஸ்லக்ஷ்மயா ஹிரா. ஒரு மாதிரி ரொம்ப வினயத்தோட ஒரு சிரிப்பு, மெல்லிய ஒரு சிரிப்போடு பேசுகிறாராம் பகவான். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்கிறார், வச்சோ வஹ சமவேதார்த்தம் தாதைததுபம் மன்மஹே யன்னஹ புத்திரான் சமுதிஷ்ய தத் துவக்ராம் உதாகிருதக. அப்பா, நீங்கள் இத்தனை நாளே உங்கள் குழந்தைகளை பற்றி சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையான விளக்கமாக இருந்தது. அகம் பூயமசாவாரிய இமே ச துவாரகௌகத, நான் இந்த துவாரகாவாசி தான். இந்த உலகம் இருக்கே, இதெல்லாம் பரமாத்ம ஸ்வரூபம்தான். ஆத்மா ஹி ஏக, ஆத்மா ஹி ஏக, ஆத்மா என்ன ஒன்னே தான். ஸ்வயம் ஜோதிஹே, அதுவே அழகா ஸ்வயம் பிரகாசமா ஸ்வயம் ஜோதியா இருக்கு. நித்யோ அந்யோ நிர்குணோ குணைஹி, பிரகிருதி குணங்களை வைத்துக்கொண்டு மகத்தத்துவத்தை வைத்துக்கொண்டு பலவேறாக பிரிந்து ஐம்பெரும் பூதங்களாக ஸ்வயம் பிரகாசமாக இருந்து தன்னுடைய ரூபமாகவும் இருந்து பல்வேறு ரூபங்களாக பிரிகின்ற அந்த பரபிரம்மம் தான். ஆகாசம் காற்று நீர் நில நெருப்புன்னு ஐம்பெரு பூதங்களாகவும் எல்லாம் அந்த அந்த அது படைத்து இந்த 5 பூதங்களை வைத்து கொண்டு படைத்தவற்றில் அது ஒன்றாக இருப்பது எப்படி அழிவில்லாமல் இருப்பதோ அதே போல மண்ணிலிருந்து வந்த குடம் உடைந்தாலும் மண்ணாகத்தான் இருக்கின்றது இல்லையா? பல்வேறு விஷயங்களாக பிரிந்து தெரிகின்றது. எல்லாவற்றிலும் நானே பலவாக தெரிகின்றேன். இதை நீவே சொன்னீர்களே, நானாத்வம் யாத்யசாவபி. ஸ்ரீசுகர் சொல்கிறார், இந்த விளக்கத்தை பகவான் விளக்கம் சொன்ன உடனே ஆன்மாக்கள் பல அப்படின்னு நம்ம நிறைய பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தவர் இப்போ ஒரு மன நிறைவு வந்துருத்தான். அப்போது எல்லா தேவகர்களோட வடிவாக இருக்க தேவகி இங்கே வந்துட்டா. என்னத்துக்காக வந்தால் தெரியுமா? ஸ்ருத்வா ஆனீதம் குரோஹோ புத்திரமாப்சமாப்யம் சுவிஸ்மிதா. ரொம்ப விசித்திரமாக ஆச்சரியமாக வந்தாள். ஏன் தெரியுமா? குரு புத்திரனை யமனிடத்தில் மீட்டு வந்ததை அறிந்து கொண்டு விஸ்மயித்து கொண்டு என் குழந்தைகளை பார்க்க முடியவில்லையே என்று துயரத்தோடு சொன்னாளாம். என்ன, கம்சன் தன்னுடைய 6 குழந்தைகளையும் கொன்று விட்டானே, அதை வருத்தத்தோடு தேவகி உவாச்ச ராம 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 ராமா பிரமேயாத்மன்னு கிருஷ்ண யோகேஸ்வரேஸ்வர. என்ன அடைமொழி பாருங்க! எல்லாரையும் விட பெருமை வாய்ந்த ஒரு அப்பிரமேயாத்மன் யாரு? பலராம. யோகிகளுக்கும் யோகியான ஈஸ்வரன் யாரு? ஸ்ரீகிருஷ்ணன். நீங்கள் தானே தலைவர்கள், நீங்கள் தானே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவர். விஸ்வ சுஜாம் ஈஸ்வரா ஆதிபுரு ஊருஷோ.
இது பாருங்க, அந்த ஒரு ஸ்லோகத்தில் முடிச்சுட்டு என்டையர் பாகவதம். என்னிடத்திலே தோன்றியவர்கள், அதாவது பூமிக்கு சுமையாக இருக்கின்ற இந்த அரசர்களை அழிக்கத்தானே என்னிடத்தில் தோன்றினீர்கள். எஸ்யாம்ஷாம், இது எப்படிப்பட்டவர் நீவிர்னா, ஒரு சின்ன அம்சம் மாய, உன்னுடைய அம்சம். இது இப்போ இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து கொண்டு அதை நடத்தி கொண்டிருப்பவர் நீவிரே என்று தெரியும். உண்மையை சரணாகதி அடைந்தேன். வெகு நாட்களுக்கு முன்பு சாந்தீவினி ஆசிரமத்திலே முனிவருக்கு அவருடைய இறந்த மகனை மீட்டு கொண்டு வந்தீர்களே, என் குழந்தைகளையும் கொண்டு வாருங்கள், கம்சனால் அழிக்கப்பட்ட என் குழந்தைகளும் கொண்டு வாருங்கள், அவர்களை காண வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று அபியர்த்தனை பண்றா தேவகி மாதா. அறிவோம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 85வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 33வது ஸ்லோகத்துல என் குழந்தைகளை பார்க்க வேண்டும், கம்சனால் கொல்லப்பட்ட என் 6 குழந்தைகளையும் பார்க்க வேண்டும், அவரை கொண்டு வாருங்கள் என்று இறைஞ்சுகின்ற தேவதையை பார்த்தோம் 33வது ஸ்லோகத்துல. 34வது ஸ்லோகத்துல ரிஷி சொல்றார், இப்போ ஸ்ரீசுகர் சொல்றார், இப்படி தாய் சொல்லிட்டா உடனே என்ன பண்ணுவா, ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனுமாக சுதல லோகத்துக்கு போறா. சுதல லோகத்துல யார் இருக்கா, அவர் போன உடனே எதிரேற்று அழைத்து மரியாதை செய்கின்ற ஓடி வரார். யார் தெரியுமா, பலி சக்கரவர்த்தி. தஸ்மின் பிரவிஷ்டா உபலப்ய தைத்யராட் விஸ்வாத்மதைவம் சுதராம் ததாத்மனः தத்தர்ஷனாஹ்லாத பரிப்ளுதாசயः சத்யः சமுத்தாய நநாம சான்மயः. ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் வந்திருக்கின்றார்களே, நம்முடைய உலகத்துக்கு வந்திருக்கின்றார்களே, சுதலத்துக்கு வந்திருக்கின்றார்களே என்று ஆனந்த அஸ்ரு பொங்க தன்னுடைய பரிவாரங்களோடு நமஸ்காரம் பண்றார் பலிமகா சக்கரவர்த்தி. அவர்களுக்கு வந்தவர்களுக்கு அழகாக ஆசனம் மக்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து அழகாக அவருடைய சரண கமலத்தை தூய நீரினாலே அலம்பி அந்த திருவடி நீரை தன்னுடைய சிரசில புரோக்ஷணம் பண்ணிண்டார். ததார பாதாவ நிஜ்ய தஜ்ஜலம் சவரந்த ஆப்ரம்ம புனத்யதம் புகா. எல்லோரையும், பிரம்மாவை உட்பட எல்லோரையும் சுத்தப்படுத்துகின்ற அந்த அந்த ஜலத்தை எடுத்துக்கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டார் மகாபலி. அவர்களுக்கு அழகாக ஆடை ஆபரணங்களும் நல்ல வஸ்திர ஆபரணம் அனுலேபனைகி நல்ல நறுமணம் மிக்க சந்தனத்தையும் அளித்து தாம்பூலம், தீபம், அமிர்தம், பக்ஷணம் எல்லாவற்றையும் அளித்து காணிக்கையாக உபச்சாரம் பண்றார். அப்படியே மெய்சிருக்கிறது, தழுதழுக்கிறது, கதார்த்தமாயிடுத்து. வாச்ச ஆனந்த, அதுதான் சொல்றாரு, பேச ஆரம்பிச்சாராம். அப்படியே அந்த கண்கள்லேருந்து ஆனந்த அசு ஒழுகின்னு இருக்கு. கத்கதார்த்தத்தோட பேசுறார். கத்கதாட்சரம் என்ன பேசுறார், பலிருவாச்ச நமோ அனந்தாய பிருஹதே நமஹ கிருஷ்ணாய வேதசே சாங்கிய யோக விதானாய பிரம்மனே பரமாத்மனே. இந்த சிகரங்கள்ல தலைமுடியில ஃபனத்துல ஆதிசேஷன், இந்த உலகத்தையே தாங்கின்னு இருக்க ஆதிசேஷனான பலராமர் இருக்காரே, அவருக்கு நமோ அனந்தாய நமஹ, யாரு, பிருஹதே நமஹ, இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணாய வேதசே சாங்கிய யோக விதானாய, இந்த உலகத்தை படிச்சு சாங்கிய யோகத்தை கொடுத்து இந்த வேதங்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற ஸ்ரீகிருஷ்ணனே, சுவாமியே, பரமாத்மானே, உமக்கு நமஸ்காரம் என்று உங்களுடைய தர்சனம் எனக்கு கிடைச்சதே. இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமா? தர்சனம் வாங்கி பூதானாம் துஷ்பிராபம், எளிசில கிடைச்சிடுமா? இதெல்லாம் எளிசா? இது எங்களுக்கு போய் இந்த ரஜசும் தமசும் மட்டுமே இருக்கின்ற எங்களுக்கு போய் காட்சி கொடுத்துட்டீரே சுவாமி. தைத்தியர்கள், தானவர்கள், கந்தவர்கள், சித்தர்கள், வித்யாதர்கள், சாரணர்கள், யக்ஷர்கள், ராட்சதர்கள், பிசாசர்கள், பூதர்கள், பிரமதர்கள் என்று பலரும், இன்னும் நிறைய பலரும் இருக்கின்றார்கள். சுத்த சாத்வீக ரூபணியான பகவான் காட்சி கொடுக்கிறாருன்னா, இவன் விரோதம் கொண்டவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பாரா?
அதாவது நல்ல அருகதை இருக்குன்னா காட்சி கிடைக்கும், எங்களுக்கு அருகதையே இல்லையே. அப்படி எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் சொல்லுவாள், அந்த இல்லையே. ஏன்னா பேசிக்கலி குணத்தினால வேறுபடுவா இல்லையா. ஆனாலும் எங்களோட அசுர வம்சத்துல கூட சுவாமி உங்ககிட்ட துவேஷ பக்தி பண்ணியிருக்கானே சிசுபால, பக்தி பண்ணினானே, பரம பக்தி பண்ணானே பிரகலாதன், பக்தி காதல் பிரேம பக்தி பண்ணாலே கோபிகள், இவ எல்லாம் உன்னிடத்துல தானே வந்து சரணாகதி பண்ணி சாயுஜம் அடைந்துட்டா இல்லையா. அது கேச்சனோத்பத்த வைரேன பக்தியா கேச்சன காமதக ந ததா சத்வ சம்பிரதாக சந்நிகிருஷ்டாசுராதய. ஆனா சாத்வீக ரூபியா இருக்கா அப்படிங்கிற தேவர்கள், அவர்களுக்கு இந்த சாயுஜம் கிடைக்கலையே. யோகேஸ்வரா யோகேஸ்வரேஸ்வரா கூப்பிடுறா, யோகேஸ்வரேஸ்வரா இதமித்தம் இது பிராயஸ்தவ யோகேஸ்வரேஸ்வரேஷ ந விதந்தியபி யோகேஷோ யோகேஷா யோக மாயாம் குதோவயம். யோகிகள் யோக மாயை இதெல்லாம் எப்படி இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும்? எதுலுமே பற்றில்லாத ஞானிகள் தபஸ்விகள் எந்த சரணகமலத்துக்காக ஜென்ம ஜென்மாவா தேடின்னு இருக்காளோ அந்த சரணகமலத்துல பகவானே என்னுடைய மனசு இருக்கணும்னு கேட்கிற. பாதாரம் எந்த திஷ்ணான்ய கிரகாந்த கூப்பாத்து. ஏன் தெரியுமா இந்த கிரகாந்த கூப்பத்துல இருக்கேன்? கிரகாந்த கூப்பம் என்ன? நம்மளுடைய சம்சார கூப்பம். சம்சாரங்கிற ஒரு கிணறு, அதுவும் சாதா கிணறு இல்ல, பாழுங்கிணறு. அதுல இருந்து எப்படி வெளியில வர முடியும்? யார் சொல்றா பாருங்க, பலி சக்கரவர்த்தி சொல்லிட்டு இருக்க. உம்முடைய சரணகமலத்தில் சரணாகதி செய்து மன அமைதியோட நான் இருக்கணும் பாப்பா. நிஷ்கிரமே விஸ்வசரணாங்கரி உபலப்த விற்பி சாந்தோய தைக்கௌத சர்வ சகைஷ்சராமி. அப்படியே சரிச்சுட்டு இருப்பேன், அப்படியே அலைஞ்சுட்டு இருப்பேன். எது உன் சரணத்துல சரணாகதி பண்ணி மனமையோடு அப்படியே சரிச்சுட்டு இருப்பேன். இது எல்லா சாதுக்களுக்கும் கிடைக்கட்டும்ங்கிறார் கிருஷ்ணா. நீ என்ன கட்டளைன்னா சொல்லுங்க. நிஷ்பாப்பான் குருணா பிரபோ புமான் எஸ் ஸ்ரத்தையா ஆதிஷ்டன்னு. எதற்காக இங்க வந்திருக்கின்றீர்களோ கடமை, அதாவது நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதை செய்பவனுக்குத்தான் இந்த 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 கர்ம வினையிலிருந்து வெளியில போகலாம், விமுச்சத்தை வெளியில போகலாம். அதனால எங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி எங்களை தூய்மையானவனாக ஆக்கு என்று சொல்கின்றார் ஸ்ரீ பகவான் வாச்சா. இதை கேட்ட உடனே சொல்றார், ஆசன் மரீச்சே ஷட்புத்ரா ஊர்ணாயாம் பிரதமே அந்தரே தேவாக கம் ஜஹசூர் விக்ஷய சுதாம் யபிதும் முத்தியதம். முதல் மன்வந்தரத்துல, சுவாயம்பு மன்வந்தரத்துல மரீச்சிக்கும் ஊர்ணைக்கும் பிறந்த 6 குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்கள் தேவர்களான அவர்கள் பிரம்மா சரஸ்வதி தேவியினிடத்திலே கொண்ட தாபத்தின் பொருட்டு பரிகாசம் செய்தார்கள். அதனால் அவர்கள் அசுரராக பிறந்தார்கள். இரண்யகசிபுவினுடைய அவர்கள் பிறந்தார்கள். யோக மாயினாலே பின் தேவகியினுடைய வயிற்றில் பிறந்தார்கள். கம்சனால் கொல்லப்பட்டார்கள். தேவகி அந்த புத்திரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள். இங்க இருக்கா பாரு, சா தான் சோ தான் சோச்சத்யாத்மாஜான் ஸ்வான் த இமே அத்தியாசத்தே அந்திக்கே. பக்கத்துல தானே இருக்கின்றார்கள். அம்மாவுடைய கவலையை போக்குவதற்காக நான் அழைத்து செல்கின்றேன் அவர்களை. ததக சாபாத் வினிர்முக்தா. அதனால் அவர்கள் சாபத்திலிருந்து விடுபடுவார்கள். பின் தேவலோகம் செல்வார்கள். அவர்களுடைய பெயர்களை சொல்கின்றார். அடுத்தது 51வது ஸ்லோகத்துல ஸ்வரன் உத்கீதன் பரிஷ்வங்கன் பதங்கன் சுத்ரப்ருத் கிருணி ஷட்டிமே மத் பிரசாதேன புனர்சியாசி சத்கதி. அவர்கள் நற்கதி பெறுவார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு மகாபலியினால் உபசரிக்கப்பட்டு திரும்பி துவாரகைக்கு தாயிடத்திலே கொண்டு வந்து காட்டுகின்றார் இந்த குழந்தைகளை. தேவகி அந்த குழந்தைகளை பார்த்த உடனே
ரொம்பவுமே அந்த மாத்ரு ஸ்நேகம் இல்லையா, தான் திருஷ்டுவா பாலகான தேவி புத்திர ஸ்நேக தனி ஸ்தனத்துல இருந்து அப்படியே பால் பெருக்கிறது. உச்சி முகர்றா, மடியில உட்காத்தி வச்சுடா, பரிஸ்வஜ்ய அங்கம் ஆரோப்பிய மூர்தன்ய ஜிகிருத பீக்ஷ்ணச, அப்படியே மடியில உட்காத்தி வச்சுண்டு மூர்தினால அப்படியே உச்சி முகர்ந்து அவள் சும்மனம் செய்கின்றாள். இந்த மாய தானே இல்லையா, மாயில தானே மயங்கி இருக்குப்பா, பிள்ளை பாசம் அது. அதனால அப்படியே சனத்திலிருந்து சுரந்த பாலை அவர்களுக்கு ஊட்டுகின்றாள். அவர்களும் எப்படி தெரியுமா அந்த விமுக்தி அடைந்தார்கள். பீத்வா அமிர்தம் பயஸ்தஸ்யாக பீதசேஷம் கதாபிரத, ஸ்ரீ கிருஷ்ணன் பருகி மீதியான அந்த பாலை பருகின க்ஷணம் அவர்கள் ஆன்ம ஞானம் பெற்று எல்லோரையும் வணங்கி ஸ்ரீ கிருஷ்ணனையும் தேவகி வசுதேவரையும் பலராமனை எல்லாம் வணங்கி கொண்டு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தேவலோகம் சென்றார்கள். தே நமஸ்கிருத்திய கோவிந்தம் தேவகியும் பிதரம் பலம், நமஸ்காரம் பண்ணிட்டு போறா. தேவகி அந்த குழந்தைகள் வந்ததை பார்த்தது, திரும்பி செஞ்சது எல்லாம் என்னது இது, இதெல்லாம் மாயதானே, மாயா மேனே சுவிஸ்மிதா, திருப்பி அவ விஸ்மிக்கிறா. மாயாம் கிருஷ்ணஸ்ய ரசிதாம் இருப்ப, கிருஷ்ணனுடைய மாயதானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா ராஜா. ஸ்ரீசகர் சொல்லிட்டு இருக்க, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய எப்படிப்பட்ட செயல்கள் இருக்கே, ஒன்றல்ல இரண்டல்ல, ஏவம் விதானி அத்புதானி கிருஷ்ணஸ்ய பரமாத்மனஹ வீர்யான் அனந்த வீரியஸ்ய சந்திய நந்தாதி பாரத. பாரத எப்படிப்பட்ட லீலைகள் எல்லாம் புரிந்திருக்கின்றான் தெரியுமா இந்த கிருஷ்ணன், அவை சொல்லி மாளாது. அப்ப சூதர் சொல்றார், இப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் சீனுக்கு போறோம். சூத பௌராணிகர் தான் சௌனகாதி முனிவர்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த காட்சிக்கு இப்ப திருப்பி ரிமைண்ட் பண்ணி போறோம். அப்ப சூத பௌராணிகர் சொல்றார், சௌனகாதி முனிவர்கள் இடத்துல சுகாச்சாரியர்னாலே சொல்லப்பட்ட இந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரிதம் இருக்கு பாரு. அமிர்த கீர்த்தேர் வர்ணித்தம் வியாசபுத்திரைஹி, வியாசபுத்திரன் சொன்ன இந்த அமிர்த வர்ணித்தம் இருக்கே, இது இந்த மனிதர்களுடைய கஷ்டங்களை எல்லாம், தாபங்களை எல்லாம், பாபங்களை எல்லாம் போக்க வல்லது. ஜகத கபில பதலம் தத் பக்த சத்குர்ண பூரம் பகவதி கிருதசித்தோ யாதி தத் க்ஷேமதாம. இதை கேட்டு இந்த சரிதத்தை எப்பொழுதும் கேட்பதினாலும், தொடர்ந்து கேட்பதினாலும், கேட்கும்படி செய்வதினாலும், பகவானிடத்திலே சித்தத்தை கொடுத்து சித்தமெல்லாம் பகவானிடத்திலே ஒன்றி யமபயம் நீங்கி எல்லோரும் அவருடைய தாமத்தை அடைகின்றார்கள். எந்த தாமம்? க்ஷேமதாமம். எந்த இடத்திற்கு சென்றால் பின் வருவதில்லையோ, எந்த இடத்துக்கு சென்றால் பசி, தூக்கம், மயக்கம், மயக்கம் எதுவுமே இல்லையோ, எந்த இடத்துக்கு சென்றால் நான் வேறு அவன் வேறு என்று இல்லையோ, அந்த இடத்திற்கு க்ஷேம தாமத்திற்கு சென்றடைவார்கள் என்று ரொம்ப அருமையான 85வது அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார். ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ. अथ पञ्चाशीतितमोऽध्यायः श्रीपादरायणी उवाच अथैकतात्मजो प्राप्तो कृतपादाभिवन्दनो वसुदेवोऽपि नन्द्याः प्रीत्या सङ्कर्षणाच्युतौ मुनीनां स वच श्रुत्वा पुत्रयोर्धामसूचकं तद्वीर्ये जातविश्रम्भग परिभाष्याप्यभाषत कृष्ण कृष्ण मगा योगिन् सङ्कर्षण सनातन जाने वामस्य यत् साक्षात् प्रधानपुरुषौ परो यत्र येन यतो यस्य यस्मै यत् यत् यथा यदा स्यादिदं भगवान् साक्षात् प्रधानपुरुषेश्वरः एतत् नानाविधं विश्वम् आत्मसृष्टम् अधोक्षज आत्मन अनुप्रविश्यात्मन् प्राणो जीवो बिभर्ष्यजः प्राणादीनां विश्वसृजां सक्तयो या परस्यताः पारतन्त्र्यात् वै सादृश्यात् तयोश्चेष्टैव चेष्टतां कान्तिस्ते च प्रभासत्ता चन्द्र अग्नि अर्क रुक्ष विद्युतां यत् स्थैर्यं भूभृतां भूमेः वृत्तिर्गन्धोऽर्थतो भवान् तर्पणं प्राणनमपां देवत्वं दाश्च
तद्रशः ओजो सहो बलं चेष्टा कथिर्वायोस्तवेश्वर दिशां त्वम् अवकाशोऽसि दिशक्कं स्फोट आश्रयग नादो वर्णस्त्वम् ओङ्कार आकृतीनां पृथक्कृतिः इन्द्रियं विन्द्रियाणां त्वं देवास्त तदनुग्रहः अवबोधो भवान् बुद्धेः जीवस्यानुस्मृतिः सति भूतानामसि भूतादिरि इन्द्रियाणां च तैजसः वैकारिको विकल्पानां प्रधानामनुसायिनां नश्वरेषु इह भावेषु तदसि त्वम् अनश्वरं यथा द्रव्यविकारेषु द्रव्यमात्रं निरूपितं सत्त्वं रजस्तम इति गुणास्तद्वृत्तयश्च याः त्वयत्ता ब्रह्मणि परे कल्पिता योगमायया तस्मान्न सन्त्यमी भावा यर्हि त्वयि विकल्पिताः त्वं चामेषु विकारेषु ह्यन्यथा व्यावहारिकः गुणप्रवाह एतस्मिन् अबुधास्त्वखिलात्मनः गतिं सूक्ष्मामबोधेन संसरन्तीह कर्मभिः यदृच्छया नृतां प्राप्य सुकल्पामिह दुर्लभां स्वार्थे भ्रमत्तस्य भयो गतं त्वन्माययेश्वर असावहं ममैवैते देहे च अस्यान्वयादिषु स्नेहभासैर्निबध्नाति भवान् सर्वमिदं जगत् युवां न स्तुतौ साक्षात् प्रधानपुरुषेश्वरौ भूपारक्षत्रक्षपण अवतीर्णौ तथातः तत्ते कथोऽस्मि अरणमद्य पदारविन्दम् आपन्न संसृतिः भयापगम् आर्तबन्धो एतावतालमलम् इन्द्रियलालसेन मर्त्यात्मदृक् त्वयि परे यत् अपत्यबुद्धिः स्तुतिगृहे ननु जगाद भवानजोनौ संचक्य यनो युगं निजधर्मकुप्यै नानातनोर्गगनवत् विदधज्जगासि को वेदभूम्न उरुगाय विभूतिमायाम् श्रीसुकोवाच आकर्ण्येतं पितुर्वाक्यं भगवान् सात्वदर्शभग प्रत्याग प्रश्रयानम्रः प्रगसन् लक्ष्मया गिरा श्रीभगवानुवाच वचो वः समवेदार्थं तातैतत् उपमन्महे यन्न पुत्रान् समुद्दिश्य तत्त्वक्राम उदाहृतः अहं यूयम् असावार्य इमे च द्वारकौकसः सर्वेऽप्येवं यतुश्रेष्ठ विमृश्याः स चराचरम् आत्मह्येक स्वयं ज्योतिः नित्योऽन्यो निर्गुणो गुणैः आत्मसृष्टैस्तत्कृतेषु बोधेषु बहुधेयते कं वायुर्ज्योतिरापो भूः तत्कृतेषु यथाशयम् आविस्तिरोऽल्पभूर्येको नानात्वं यात्यसावपि श्रीसुकौवाच एवं भगवता राजन् वसुदेव उदाहृतं श्रुत्वा विनष्टा नानादिः तूष्णीं प्रीतिमना अभूत् अत तत्र कुरुश्रेष्ठ देवकी सर्वदेवता श्रुत्वा नीतं गुरो पुत्रम् आत्मजाभ्यां सुविस्मिता कृष्णरामो समाश्राव्य पुत्रान् कंसहिंसितान् स्मरन्ति कृपणं प्राह वैक्लव्यात् अश्रुलोचना देवक्युवाच राम राम प्रमेयात्मन् कृष्ण योगेश्वरेश्वर वेदाहं वां विश्वसृजाम् ईश्वरावादिपूरुषौ कालविध्वस्तसत्त्वानां राज्ञामुच्चास्त्रवर्तिनां भूमेर्भारायामानानाम् अवतीर्णौ किलात्यमे यस्यां स अंसां सभागेन विश्वोत्पत्तिलयोदयाः भवन्ति किल विश्वात्मन् तं त्वाद्यागं गतिं गता चिरान्मर्दसुता दाने गुरुणा कालचोदितौ आनिन्यतुः पितृस्थानात् गुरवे गुरुदक्षिणां तथा मे कुरुतं कामं युवां योगेश्वरेश्वरौ भोजराज हतान् पुत्रान् कामये दृष्टुमाहृतान् श्रीसुकौवाच एवं सञ्चोदितौ मात्रागा रामकृष्णश्च भारत सुतलं संविव सतुर्योगमायामुपाश्रितौ तस्मिन् प्रविष्टा उपलभ्य दैत्यराट विश्वात्मदैवं सुतरां तथात्मनः तद्दर्शनाह्लाद परिप्लुताशयः सत्यसमुत्थाय ननाम सान्वयः तयो समानीय वरासनं मुदा निविष्टयोस्तत्र महात्मनोस्तयोः तदारभातौ अवनिज्य तज्जलं सवृन्द आब्रह्म पुनत्यदाम्बुः समर्हयामास
स तौ विभूतिभिः महार्घवस्त्राभरणानुलेपनैः ताम्बूलदीपामृत भक्षणादिभिः स्वगोत्र वित्तात्म सपर्पणेन च स इन्द्रसेनो भगवत्पदाम्बुजं बिभ्रन्मुहुः प्रेम विभिन्नयादिया उवाच आनन्दजलाकुलेक्षणः प्रकृष्टरोमा नृपगद्गताक्षरम् बलिरुवाच नमो अनन्ताय बृहते नमः कृष्णाय वेदसे साङ्ख्ययोगविधानाय ब्रह्मणे परमात्मने दर्शनं वां हि भूतानां दुष्प्रापं चाप्य दुर्लभं रजस्तमस्वभावानां यन्न प्राप्तौ यदृच्छया दैत्यदानवगन्धर्वागा सिद्धविद्यातर चारणाः यक्षरक्षपिशाशाश्च भूतप्रमदनायकाः विशुद्धसत्त्वदाम्यद्दा त्वयि शास्त्रशरीरिणि नित्यं निबद्धवैरास्ते वयं चान्ये च तादृशागा केचनोद्बद्धवैरेण भक्त्या केचन कामतः न तथा सत्त्वसम्प्राप्ताः सन्निकृष्टा सुरादयग इत्थं इति प्रायः तव योगेश्वरेश्वर न विदन्त्यपि योगेशा योगमायां कुतो वयं तन्न प्रसीद निरपेक्षविमृग्य युष्मत् पादारविन्ददिशनान्यगृहान्तकूपात् निष्क्रम्य विश्वशरणाङ्क्रि उपलब्धवृत्तिः शान्तो यतैक उद सर्वसखैश्चरामि सात्यस्मान् ईशितव्ये स निष्पापान् कुरु न प्रभो पुमान् यश्रद्धया आतिष्ठन् चोदनाया विमुच्यते श्रीभगवानुवाच आसन्मरीचे षट्पुत्रा ऊर्णायां प्रथमेऽन्तरे देवाकं जगसुर्वीक्ष्य सुतां यपितु मुद्यतं तेनासुरीमकन्योनिम् अधुनावत्यकर्मणा हिरण्यकशिपोर्जाता नीतास्ते योगमायया देवक्या उदरे जाता राजन् कंस विहिंसिताः सा तान् शोचति आत्मजान् स्वान् त इमेत्या सतेऽन्तिके इत एतान् प्रणेष्यामो मातृशोकानुपत्तये ततः शापात् विनिर्मुक्ता लोकं यास्यन्ति विज्वरागा स्मरोद्गीतपरिष्वङ्गः पदङ्गः श्रोत्रभृत्कृणी षडिमे मत्प्रसादेन पुनर्यास्यन्ति सद्गतिम् इत्युक्त्वा तान् समादाय इन्द्रसेनेन पूजितौ पुनर्द्वारवती मेद्य मातु पुत्रानयच्छतां तान् दृष्ट्वा बालकान् देवी पुत्रस्मेकनुतस्तनी परिष्वज्याङ्गमारोप्य मूर्ध्नि अजीकृत अभिष्णशग अपाययस्तनं प्रीता सुतर्स्पर्श परिप्लुता मोहिता मायया विष्णोः यया सृष्टि प्रवर्तते पीत्वामृतं पयस्तस्यागा पीतशेषं गदा पृथग नारायणाङ्गसंस्पर्श प्रदीलप्तात्मदर्शनागा ते नमस्कृत्य गोविन्दं देवकीं पितरं बलं निशतां सर्वभूतानां ययुर्धाम दिवौकसां तं दृष्ट्वा देवकी देवी मृदागमन निर्गमं मेने सुविस्मिता माया कृष्णस्य रचितां नृप एवं विधानि अद्भुतानि कृष्णस्य परमात्मनः वीर्याणि अनन्तवीर्यस्य सन्त्यनन्ताति भारत सूत उवाच एतम् अनुशृणोति श्रावयेत् वा मुरारेः चरितम् अमृतकीर्तेर्वर्णितं व्यासपुत्रैः जगत् अगभितलं तद्भक्त सत्कर्णपूरं भगवती कृतचित्तो याति तत्क्षेमताम श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवन स्मरणं गोविन्द गोविन्द बोलो सद्गुरुनाथ महाराज की जय।